ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இது 24 அடி தான். காலத்தாலேருந்து இது வரைக்கும் 5000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கட்டுப்பாடுள்ள தொண்டர்கள் இருந்தா இந்த இடத்துக்கு 50,000 பேர் கூட வர முடியும். கட்டுப்பாடு இன்றி, ஒழுக்கம் இன்றி ஒரு 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 கூட்டம் அப்படி இருந்தது, கும்பல் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலே அங்க இத ஸ்டிக்ல எல்லாம் கிரீஸ் தடவி வைக்கலையா, அவர் ரேம்ப் வாக்கு போற இடத்துல ஏறி குதிச்சு துண்டு போடலையா, பிரஸ் மேல வந்து அப்படியே துண்டை போட்டு கழுத்துல போட்டு ஆடலையா, தண்ணி. இவர் பாட்டில் விலை யாருக்கு குறைக்கிறாரு? அவங்க கட்சி குடிக்கிற கட்சிக்காரங்களுக்கா? குடியை நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டாரு அவரு, குடிச்சிட்டு மீட்டிங்க்கு வராதன்னு சொல்ல மாட்டாரு அவரு, ஒழுக்கமா இருங்கன்னு சொல்ல மாட்டாரு, நீங்க ஒழுக்கமா இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லல? ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க வாழ்க்கையில. நீ எப்படி வேணா இருக்கலாம், ஒரு குடியார அப்பன் கூட தன் பையன் குடிக்க கூடாதுன்னு நினைச்சாதான் அவன் ஒழுங்கான அப்பன். அந்த அடிப்படையான வாழ்க்கையில ஒழுக்கத்தை பத்தியே தெரிஞ்சுக்காம கூட்டம் வந்தா போறோம் கூட்டம். நாம செத்துட்டா அது கூட தான் கூட்டம் வரும், அதுக்காக செத்துற முடியுமா? நான் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும், எல்லாரும் என்ன சுத்தி பவுன்சர்ஸ் நிக்கணும். பவுன்சர் சொல்றான் அங்க 3-4 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வராங்கன்னா சொல்லி கொடுத்ததை சொல்றதுக்கு வராங்க. இது வரைக்கும் இது மாதிரி பாஜக ஆளும் மாநிலத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு? அதுக்கெல்லாம் இந்த டீம் போயிருக்காங்களா? தமிழ்நாட்டில் அண்ணாமலை பாஜக இருக்கிற வரைக்கும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும்.